கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் புறப்பட்டிருக்காரு. சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் ஃபிளைட் மூலயமாவும், திருச்சியிலிருந்து கரூருக்கு கார்ல சாலை மார்க்கமும் வரப்போறாராம். சரியா 12 மணிக்கு மேல இன்னைக்கு கரூர் ரீச் ஆனதுக்கு பிறகு வெண்ணெய்மலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியோட மைதானத்துல தான் 5000 நபர்கள் உட்கார்ற மாதிரியான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, அங்கதான் உயிரிழந்தவங்க குடும்பத்தையும் கரூர் மக்களையும் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. அந்த இடம் ஒரு 10 ஏக்கர் இடம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்கள் உட்கார மாதிரி இருந்தாலும் அசம்பாவித சம்பவங்களோ இல்ல கூட்ட நெரிசலோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாவே 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான டோக்கனையும் அவங்க ஏற்கனவே வழங்கியிருக்காங்க. டோக்கன் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது அந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியும், அவரோட ஸ்பீச்சை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கான அந்த அரசு பணி நியமன ஆணைய கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காராம். தோல் பயன்படுத்தாத ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னைக்கு கரூர் நடக்க போகுது. இப்படி பல விஷயங்களை பிளான் பண்ணிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கரூர்ல உயிரிழந்த குடும்ப சந்திக்கிறதுக்கு முதல் கூட்டம் அப்படிங்கிறதால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. எப்பவும் போல கோட் சூட்லயோ இல்ல ஒயிட் கலர் ஷர்ட் பீச் கலர் பேண்ட்லயோ போவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கதான் கரூர் சம்பவத்துக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு தான் போறாராம். தன்னோட இரங்கலை மறைமுகமா தெரிவிக்காம நேரடியாக தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுக்க தகவல் கிடைச்சிருக்குது. கரூர்ல போய் இறங்கினதுக்கு பிறகு 5000 நபர்கள் அமரக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து கரூர் சம்பவத்தை பத்தியான உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு, அந்த 41 உயிரிழந்தவங்க போட்டோவையும் ஒரே பேனல வச்சு அவங்களுக்கு மெழுகுவத்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய 5000 நபர்களுக்காகவும் தன்னோட ஸ்பீச்சை விஜய் கொடுக்க போறாராம். அதுக்கப்புறம் தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அரசு பணிக்கான அந்த நியமன ஆணையை கொடுக்க போறாராம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும்போது விஜய் அவர்கள் அவர் எப்பவும் அணியக்கூடிய கோட் சூட்லயோ இல்ல அந்த ஒயிட் கலர் ஷர்ட்லயோ வராம கருப்பு சட்டை அணிந்து வந்த விஷயம் கரூர் குடும்பத்துல உயிரிழந்தவங்களுக்காக அந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அப்படிங்கிறதும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு திருச்சியில் வந்த கூட்டம் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணாங்களோ அதே மாதிரி ஏற்பாடு தான் இப்ப கரூர்லயும் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துல ஏறின்னு தான் கரூர் மக்கள் கிட்ட பேச போறாரு. கரூர் மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய சேருக்கும் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இடைவெளி விட்டு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் சம்பவத்தை பத்தி என்ன பேச போறாரு? இந்த சம்பவம் நடந்து 10 மாசங்கள் ஆகுது. 10 மாசமும் எதுக்காக அவர் கரூருக்கு வரல? முதலமைச்சராகி 2 மாசம் கழிச்சு எதுக்காக கரூருக்கு வந்திருக்காரு? இது மாதிரி பல விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.